நான் கேரளாவில் பிறந்தவன். தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்ப இஷ்டம். தமிழ்நாடுனா ரொம்ப பிடிக்கும். தமிழ் கல்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி தமிழ்நாடு வந்து போகிறவன். இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா, முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தமிழ்நாடு கொடைக்கானல் டூர் வந்த டைமில் எனக்கு தமிழ்நாடு போலீஸ் அது வந்து கொடைக்கானல் போகிற வழியிலும் திரும்பி வர வழியிலும் எனக்கு வந்த கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தது. இங்கே இருந்து என்ன பிரச்சனை என்னென்னா, நான் இங்கேருந்து ஈவினிங் கேரளாவிலேருந்து 5:30க்கு தான் போக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. 5:30 6 o'clock அப்போது பழனி ரூட்டு தான் போனேன். அங்கே லாஸ்ட் அந்த அடிவாரம் அதை வந்து அந்த பிளாஸ்டிக் தூக்கி போடுற இடம், பாஸ் செக் பண்ணுற இடம், அங்கே இருந்து தான் எங்களுக்கு இந்த மாதிரியே டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அங்கே வந்த பிறகு அவங்க பாஸ் கேட்டாங்க. அந்த டைமில் பாஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு காமிச்சாங்க. வண்டியில் இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் தூக்கி போட சொல்லுது. அது அங்கெல்லாம் தூக்கி போட்டு அவங்க என்கிட்ட எது சொன்னேன்னா, அங்கே இந்த நைட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அனிமல்ஸ் இருக்கும் சார், எதுக்கு இந்த டைமில் வர்றேன்? அங்கே ட்ராவல்ஸ் பேன் இல்லை, நைட் ட்ராவல் பேன் இல்லை. அந்த போலீஸ் அந்த சாரை பார்த்து ஏதாவது செஞ்சுட்டு போங்க, அந்த மாதிரி தான் என்கிட்ட சொன்னேன். நான் அங்கே போகிறேன் சார், நாங்கள் ஏதாவது உங்களுக்கு பைசா தந்தா ஏதாவது மிருகங்கள் அந்த அனிமல்ஸ் ஒன்றும் பண்ணாதியா, நீங்கள் மெசேஜ் ஏதாவது பாஸ் பண்ணுவியான்னு கேட்டேன். அதில் இல்லை, போனோம்னா ஏதாவது கொஞ்சம் செஞ்சு தான் போனோம்னு சொல்லியிருக்கேன். அதனால் 100 கொடுத்தேன், பத்தாது 200 கொடுத்து தான் அங்கேருந்து கிளம்புனேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எதுக்கு கொடுக்குறேன் நான், நீங்களும் கேட்கலாம், ஏன் கொடுக்குறேன், எதுக்கு கொடுக்குறேன்? அந்த ட்ராவலே டென்ஷன் ஆகிடும். அங்கே வெயிட் பண்ணி ஏதாவது பேசி அரகண்டா பேசி ஏதாவது பிரச்சனை ஒன்று வேணாம், அதுக்காக தான் பேமெண்ட் கொடுக்குறேன். கொடுத்து அங்கே போய் தூங்கினல, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் அங்கேருந்து திரும்பி வரும்போது சேம் ரூட்டு வரல, நாங்கள் கம்பம் ரூட்டு வர்றதுக்காக, கம்பம் மேட்டு வழி போகிறதுக்காக டிண்டிகல் ரூட்டு தான் போனேன், மதுரை டிண்டிகல் ரூட்டு. அங்கேயும் அந்த கொடைக்கானல் பார்டரை தாண்டி ஊத்து அந்த மாதிரி இடத்தோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியாது. மற்ற வீடியோவில் போட்டிருக்கேன் என்ன ஆச்சுன்னு. அந்த இடத்துல வச்சும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வண்டி மொத்தமாக செக் பண்ணட்டும், ஏதாவது தப்பு இருந்தால் ஃபைன் போடலாம், ஒத்த பிரச்சனை கிடையாது. பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் தான். அங்கே என்ன கேட்குறேன்னா, உங்கள் வண்டி உங்கள் யார் பேரில்? என் சிஸ்டர் பேரில். சிஸ்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை, போகிற இடத்துல எல்லாம் சிஸ்டர் எடுத்து விட முடியுமா? நான் திருப்பி கேட்டேன். ஃபைன் போடுவேன் அந்த மாதிரி சொன்னேன். நான் ஃபைன் போடுங்க, ஆன்லைனில் கட்டிக்கலாம். ஆன்லைனில் கட்டினா இத்தனை ஆகிடும், இங்கே செட்டில் பண்ணால் இத்தனை அமௌண்ட் ஆகிடும். டூரிஸ்ட் பிளேஸ்லேருந்து திரும்பி வர அதர் ஸ்டேட் வண்டி மட்டும் இல்லை, மற்ற தமிழ்நாடு கூட ஸ்டாப் பண்ணுறாங்க. யார் நல்லா பேசுகிறியோ அவங்கள்ட்ட பேசுவாங்களே, ஓகே போங்க சொல்கிறேன். அந்த மாதிரி தப்பு நடந்துட்டு இருக்கு. அது மோஸ்ட்லி தே ஆர் ஸ்டாப்பிங் அதர் ஸ்டேட் கார்ஸ், தமிழ்நாடு ஆல்சோ. அந்த மாதிரி பண்ணுறது, அந்த டூரிஸ்ட் பிளேஸில் அந்த மாதிரி பண்ணால் டூரிஸ்ட் வராது. ஏன்னா யாரும் வை தே டோன்ட் என்னன்னா எதிர்த்து பேசாத. ஏன்னா அங்கே டார்ச்சர் பண்ணிடும், டைம் வேஸ்ட் ஆகிடும். 2 நாள் 3 நாள் ஒரு நாளுக்காக வர்றவங்க போலீஸ்கிட்ட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது. அதனால ஓகே சில்லற ஏதாவது 100 200 கொடுத்துட்டு திருப்பி போகிறோம். ஆனால் எனக்கு இதுக்கு எகெயின்ஸ்டாக கொஞ்சம் பேசணும்னு எனக்கு தோந்திடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ பண்ணது. அது போட்டிருக்க இன்ஸ்டாகிராமில் பார்த்து கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. சப்போர்ட் பண்ணுற கொஞ்சம் தான் என்னை பற்றி மோசமாக பேசுகிறவங்க. நான் மொத்தமாக தமிழ்நாடை பற்றி பேசலை, நான் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி கொஞ்சம் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அது கேரளாவில் இருக்கும், ஆந்திராவில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும், மோசமான பசங்க இருக்கும். மொத்தமாக தமிழ்நாடு அப்படி இல்லை, நல்ல ஏரியா. எனக்கு பிடிக்கும், தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தமிழில் பேசி வீடியோ எடுக்கிறேன்.